ஓம் நமச்சிவாயா. எல்லா புகழும் இறைவனுக்கே. வஞ்சி மாநகரம் பகுதி 14. கடம்பன் ஏமாறினான். கடலுக்குள் சென்று ஆந்தை கண்ணனை சந்திக்க முன்வந்த ஒற்றனுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் தானே அருகிலிருந்து கவனித்து செய்தான் குமரன். எப்படி எப்படி எல்லாமோ ஆந்தை கண்ணன் உன்னை சோதனை செய்வான். முதலில் செவுட்டு மையாக நீ நடித்தால் கடைசி வரை அப்படியே நடித்துவிட வேண்டும். அவ்வாறின்றி அவன் திடீரென்று ஏதாவது இறைய அதை காதில் வாங்கிய வேகத்தில் ஊமையாக நடிக்க வேண்டியதை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு மறுமொழி பேசிவிடக் கூடாது. நீ கொண்டு போகிற ஓலையிலேயே இந்த ஓலை கொண்டு வருகிறவன் செவிடன் என்று குறிப்பிட்டிருப்பதனால் நீ கவனமாய் இருக்க வேண்டும். அங்கே ஆந்தை கண்ணனுடைய மறைக்களத்தில் சிறைப்பட்டிருக்கும் நம்மவர்களை பார்த்தவுடனே உணர்ச்சி வசப்பட்டு நீ எதையாவது பேசிவிடக் கூடாது. நீ தூதனாக வந்திருக்கிறாய் என்று தெரிந்தால் நம்மவர்கள் உன்னை நிச்சயமாக ஆந்தை கண்ணனிடம் காட்டி கொடுக்க மாட்டார்கள். நீயும் பிறர் புரிந்து கொள்ளாதவாறு நம்பவர்களை நீ அவர்களுக்கு உதவி செஞ்சு அவர்களை மீட்டு கொண்டு போக வந்திருப்பதாகவே ஏதேனும் சைகை காட்ட முடியுமானால் ரொம்பவும் நல்லது. அந்த சைகையை ஆந்தை கண்ணன் பார்த்து விடக்கூடாது. பார்த்தால் அவனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்து உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டு விடுவான். கவனமா போய் வா என்று கூறி தூதுவனை வழி அனுப்பி வைத்தான் அவன். தூதுவனோ புறப்படு முன்பாக திடீரென்று வேறொரு கேள்வி கேட்டான். தூதுவனோ புறப்படுவதற்கு முன்பாக திடீரென்று திரும்பி வேறொரு கேள்வி கேட்டான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஓலையை நான் ஆந்தை கண்ணனிடம் கொடுத்தவுடன் நீங்கள் நினைப்பது போல அவன் என்னையும் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கலூர் வீரர்களையும் துணையாக சில கடம்பர்களையும் இங்கே அனுப்பி வைக்காமல் எல்லா வீரர்களுடனும் தானே புறப்பட்டு விட்டால் என்ன செய்வது? அப்படி நடக்காது. அநேகமாக ஓலையில் எழுதியிருக்கிறபடிதான் அவன் செய்வான். செய்யாமல் அவனே எல்லோரோடும் புறப்பட்டு வருவானாயினும் கவலை இல்லை. அப்படி வரும்போது நம்மவரும் நீயும் உள்ள படகுகள் பொன்வாணியார் வழியே முன்னால் வருமாறு கவனித்துக்கொள். நானும் வீரர்களும் பொன்வாணியாற்றின் இரு மருங்கில் உள்ள புதர்களிலும் மறைந்திருப்போம். எங்களுடைய சாதுரியமான போரினால் உங்களை மீட்டு கடம்பர்களை அழிப்போம். ஆந்தை கண்ணன் வராமல் ஓலையில் எழுதியிருக்கிறபடி கடம்பர்களையும் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கலூர் வீரர்களையும் மட்டுமே உன்னோடு அனுப்பி வைப்பாராயின் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. உங்களோடு வரும் கடம்பர்களை பொன்வாணி முகத்துவார வழியிலேயே கொன்றோ சிறைப்பிடித்தோ உங்கள் அனைவரையும் அவர்களிடமிருந்து மீட்டு விடுவோம். எல்லாம் நல்லது. ஆனால் என்னை திருப்பி அனுப்பாமல் அங்கே வைத்துக்கொண்டு கடம்பர்களையும் கொடுங்கலூர் வீரர்களையும் மட்டும் படகுகளில் அனுப்பிவிட்டால் என்ன செய்வது? செய்வதென்ன? எப்படியேனும் சாமர்த்தியமாக தப்ப முயற்சி செய்தே ஆக வேண்டும். அதுவும் முடியாது. நான் ஊமையும் செவிடுமாகவே இறுதிவரை நடிக்க வேண்டும் என சொன்னான். ஆந்தை கண்ணன் ஓலையை படித்து உடன் அதை கொண்டு வந்தவனையும் சிறைப்பிடித்து ஏற்கனவே சிறைப்பட்டிருந்த பிற கொடுங்கலூர் வீரர்களோடு வைத்து கொண்டு உண்மை நிலையை அறிவதற்காக கடம்பர்களில் ஒரு 100 பேரை பொன்வாணி முகத்துவாரத்திற்கு அனுப்பினாலும் அனுப்பிடலாம். அப்படி அவன் செய்து விடுவானாகில் குமரன் எதற்காக இதை திட்டமிட்டு செய்தானோ அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் வீணாகிவிடும். ஆனாலும் எதை எதிர்கொள்ளவும் துணிந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் தான் அவன் இருந்தான். இதற்கிடையே அவன் இடுகிற ஒவ்வொரு திட்டத்தையும் செய்கிற ஒவ்வொரு ஏற்பாட்டையும் அமைச்சர் அழும்பில்வேலின் நாட்களாகிய வலியனும் பூழியனும் அருகிலிருந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள். கவனிப்பதெல்லாம் நடைபெறுவன பற்றிய செய்திகளை அமைச்சருக்கும் அனுப்புவதற்குத்தான் என்பதை குமரன் நம்பி விளங்கி கொண்டான். ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டே வரும்போது புதிதாக வேறொரு கவலையும் அவனுக்கு உண்டாகியது. கொடுங்கலூர் ரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை கடலில் உள்ள தங்கள் கொள்ளை மரக்கலங்களில் ஏதாவது ஒன்றில் கடம்பர்கள் சிறை வைத்திருப்பார்கள். அவளையும் அதிலிருந்து அந்தரமாக விடுவித்தாக வேண்டும். எல்லா கடம்பர்களும் ஒரே அடியாக ஆந்தை கண்ணனோடு சிறு சிறு படகுகளில் பொன்வாணி முக துவாரத்துக்கு வந்து விடுவார்களானால் கடலில் அவர்கள் களங்கள் தனியா இருக்கும். 2-3 சேர நாட்டு வீரர்களோடு தானோ வேறு யாரோ அவர்கள் களங்களை தேடி போனால் அமுதவல்லியை மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்றும் தோன்றியது. ஆனால் கொடுத்து அனுப்பியிருக்கும் ஓலைக்கு எதிர் விளைவாக ஆந்தை கண்ணன் என்ன செய்ய போகிறான் என்பதை பொறுத்தே மேற்கொண்டு எதையும் திட்டமிடலாம் போல தோன்றியது அவனுக்கு.
எக்காரணத்தை கொண்டாவது கடம்பர்கள் அன்றி கடலில் பின்வாங்குவார்களானால் அவர்கள் தங்கள் மரக்கலங்களை திருப்பி கொண்டுதான் விரைந்து ஓடுவார்கள். அப்படி ஓடும்போது மரக்கலங்கள் ஏதாவது ஒன்றினில் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கருதப்படும் அமுதவல்லியும் களத்தோடு போக நேரிடும். அப்படி நேருவதற்குள் முந்திக் கொண்டு விட வேண்டும். இவ்வளவு அரும்பாடுபட்டும் இறுதியில் என் உயிர் காதலையே நான் இழந்துவிடக் கூடாது என்று நினைத்தான் குமரன். ஆந்தை கண்ணனுடைய எதிர்விளைவு எப்படியானாலும் அதற்கேற்ப திட்டங்களை நினைத்து வைத்து கொண்ட பின் அவனும் பொன்வானை முக துவாரத்திற்கு சென்று பதுங்கியிருந்தான். நேரம் ஆக ஆக கவலையும் அதிகமாகியது. நடு இரவும் கடந்தது. முகதுவாரத்தில் படகுகள் எதையுமே தென்படவில்லை. தாங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தை விட்டுவிட்டு எல்லாரும் அயர்ந்த பின் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று வந்து தாக்கலாம் என்ற எண்ணத்தில் ஆந்தை கண்ணன் தாமதம் செய்கிறானோ என்றும் தோன்றியது. குமரன் நம்பியைப் போலவே போர் நிலை அறிந்து வேளாவிக்கும் மாளிகைக்கு உடனுக்குடன் அறிவிப்பதற்காக அமைச்சர் அழும்பில்வேலின் ஆட்களும் பொன்வானை முகதுவாரத்து புதர்களில் பதுங்கியிருந்தனர். குமரன் பதுங்கியிருப்பதை அவர்களும் அவர்கள் பதுங்கியிருப்பதை குமரனும் முதலில் கவனிக்கவில்லை. என்றாலும் சிறிது நேரத்தில் இரு சாரருமே சந்திக்கும்படி நேர்ந்துவிட்டது. முதலில் வலியன் தான் குமரன் நம்பியிடம் பேசினான். கடம்பர்களிடம் இருந்து தப்பி வந்ததற்காகவும் படைத்தலைவருக்கு தமது மனம் நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவிக்குமாறு கூறி அனுப்பியிருக்கிறார் நம் அமைச்சர் பெருமான். இதில் என்னை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. சந்தர்ப்பம் ஒத்துழைக்காமல் போயிருந்தால் நானே தப்பியிருக்க முடியாது. நான் தப்பி வந்து விட்டாலும் என்னோடும் சேர்ந்து சிறைப்பட்டு கொண்டு கொடுங்குளூர் வீரர்கள் இன்னும் கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்களிலே தானே இருக்கிறார்கள். அவர்களையும் இனியும் கால தாமதமின்றி மீட்க வேண்டும். இல்லாவிட்டால் என் உயிருக்கு ஆசைப்பட்டு நான் மட்டும் தப்பிவிட்டேன் என்பதாக எண்ணி அவர்கள் மனம் குமுற நேரிடும். இந்த நிலைகள் எல்லாம் தெளிவாக வேளாவிக்கோ மாளிகைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றனோ இல்லையோ எனக்கு தெரியாது என்று குமரன் நம்பி கூறியவுடனே அவனுக்கு பதில் கூறாமல் வலியனும் பூழியனும் தங்களுக்குள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிறிது நேர மௌனத்துக்கு பின் குமரன் நம்பியை நோக்கி கொடுங்குளூர் வீரர்களையும் காப்பாற்ற வேண்டும். இரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியும் தேடி பிடித்து காப்பாற்றி மீட்டு வர வேண்டும் என்பதை அதற்குள் மறந்து விட்டீர்களா படைத்தலைவரே என்று அவர்கள் இருவரும் கேட்டனர். குமரன் நம்பி உடனே சிறிதும் தயங்காமல், ஒருவேளை நான் மறந்துவிட்டாலும் கொடுங்குளூர் இரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை பற்றி எனக்கே அடிக்கடி நினைவூட்டுவதற்கு நீங்கள் இருவரும் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று குறும்புத்தனமாக சிரித்து கொண்டே கூறினான். படைக்கோட்டத்து தலைவனான அவன் கூறியதை அவர்களும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு பேச்சுக்காக இப்படி மறுமொழி சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறோம் படைத்தலைவரே. உண்மையில் உங்கள் இதயம் இவற்றையெல்லாம் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா என்ன? பதிலுக்கு வினவினார்கள் அவர்கள். அதற்கு பின் குமரன் நம்பி அவர்களிடம் எதுவும் பேசவில்லை. கீழ் திசை வெளுத்து விழுந்து விடுமோ என்று பயப்படும் அளவுக்கு நேரம் ஆகி கொண்டே இருந்தது. போனவனோ படகுகளோ ஏன் இன்னும் திரும்பவில்லை என்று குமரன் நம்பிக்கு சந்தேகம் தட்டியது. ஓலையை எடுத்து சென்ற செவிடன் என்ன ஆனான், அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்பவும் கவலைக்கிடமாக இருந்தது. அந்த வேளையில் பொன்வானை முகத்தில் துடுப்புகள் நீர் அலையும் ஒளி தொலைவில் மெல்ல கேட்கலாயிற்று. எல்லோரும் செவிகளை தீட்டிக் கொண்டு கேட்கலாயினர். புதரில் மறைந்திருந்த வீரர்களை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் இருக்குமாறு வேண்டினான் குமரன் நம்பி. அப்படி அங்க என்ன நடந்தது? அந்த செவிடன் தான் திரும்பி வருகிறானா அல்லது அடுத்து என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள பாகம் 15 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.